புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் 100 யூனிட் முதல் 200 யூனிட் வரை வீட்டு உபயோக மின் கட்டணத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை இணை ஆணையமானது 20 பைசா உயர்த்துவதற்கு புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மின்கட்டண உயர்வுக்கு பரிந்துரை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக போலீசாரின் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மின்துறை தலைமை பொறியாளரிடம் பேச்சு நடத்தினர். அப்பொழுது மின்துறை மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையமானது தற்பொழுது பரிந்துரை மட்டுமே செய்துள்ளது. ஆனால் தற்பொழுது வரை இந்த மின்கட்டண உயர்வுக்கு எந்த ஒரு முடிவையும் அரசு எடுக்கவில்லை. எனவே இந்த மின்கட்டண உயர்வு தற்பொழுது வரை அமலுக்கு வரவில்லை என விளக்கம் அளித்ததன் காரணமாக அதிமுகவினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மின்துறை கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எழில். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.